ஹாய்ப்பா. இன்றைக்கி என்னோட பர்த்டேப்பா. அதுதான் ஒரு குட் நியூஸ். அப்புறம் இன்னொரு நியூஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். வாங்கப்பா, நம்ம இன்றைக்கி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் சார்ட்டும் நான் இன்றைக்கி தரேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சாயில் மீடியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத 3 சாயில் மீடியா காட்டிட்டேன். ஒன்று நார்மல் சாயில் மீடியா, இன்னொன்று உமியில் எப்படி ரெடி பண்ணுறது, இன்னொன்று நேற்று ஆற்று மணல் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டிட்டேன். உங்களுக்கு எது வசதியோ 3மே நல்ல மீடியா தான்ப்பா. உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பாட் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது, அது எப்படி நடணுங்கிறதெல்லாம் இப்போ இந்த வெயில் காலத்தில் என்னால் சொல்ல முடியாது. செடி வாங்கிட்டு ஜஸ்ட்டு சாயில் மீடியா சொல்லிட்டேன். அதுக்குண்டான ஃபெர்டிலைசர்ஸும் இன்றைக்கி டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் அது தெரியலைங்கிறீங்க, நிறைய பேர் பார்த்தும் செய்கிறீங்க. புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் நான் அதை ரிப்பீட் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு குட் நியூஸ்ன்னு சொன்னேன், அதை ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. நான் சேனல் ஆரம்பித்து November 30, 2024 ஸ்டார்ட் பண்ணேன்ப்பா. சும்மா நார்மலாக தான் என் ரோசஸ் எல்லாம் சும்மா சினிமா பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் அதே தான் செஞ்சேன். அப்புறம் தான் பார்த்தேன் யூடியூப்பில் பாட்டு சினிமா பாட்டு போடக்கூடாது, காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஏதாச்சும் சொல்லுவோம் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பேசுகிறதுக்கு. ஸ்டார்டிங்கில் என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்புறம் அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி இப்போது நிறைய பேர்கிட்ட இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் எப்போ நான் பேச ஆரம்பித்தேனோ அப்போ தான் நீங்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிங்க. ஸோ இன்றைக்கி 1540 வரைக்கும் வந்தாச்சு சப்ஸ்கிரைபர். நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத சொந்தங்கள் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவைப்பா. உங்களோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. சீக்கிரமாகவே எனக்கு எலிஜிபிலிட்டிக்கு நான் இப்போ 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஆல்வேஸ் எனக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் எந்த கைடன்ஸ் வேணும்னாலும் ரோஸ் செடியை பற்றி எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கெல்லாம் ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் கூட பனானா பீல், முட்டை அந்த மாதிரிலாம் கொடுக்கலாமான்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும்ப்பா. அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பட் ஆனால் நமக்கு தெரியாது, அளவெல்லாம் தெரியாது, அப் அண்ட் டவுன் ஆகிடும். ஸோ டீகம்போஸ் பண்ணி தான் அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் நல்லா டீகம்போஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அப்படியே பச்சை பச்சையாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும். ரோஸ் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனால தான் நான் அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஃபெர்டிலைசர் நான் ரோஸ் ஃபுட்டுன்னு ஒன்று ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரோஸ் ஃபுட் உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரோஸ் ஃபுட் ஆர்கானிக்னு கடையில் கிடைக்கிது. ரோஸ் ஃபுட் நீ வாங்கிட்டு அப்புறம் ஷெட்யூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரோஸ் ஃபுட் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் டிஏபி கொடுக்கலாம். ஸோ நம்ம அந்த ரோஸ் ஃபுட்டை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத ஜஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட்டு இது பாருங்கள், நான் ஒரு 1 kg வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கம்போஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் டீகம்போஸ் ஆகிருக்கணும். ஒரு 1 kg வெர்மி கம்போஸ்ட்டு. வெர்மி கம்போஸ்ட்டில் என்ன இருக்குன்னா அது ஃபுல்லாக நைட்ரஜன் தலை சத்து இருக்குது. அது பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம்ப்பா வெர்மி கம்போஸ்ட்டு. ஸோ நம்ம 1 kg இது ஈஸியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்களுக்கு 1 kg நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம போன் மீல் எடுத்துக்கிறோம். போன் மீல் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். ஸோ போன் மீல் உங்கள்கிட்ட யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ராக் ஃபாஸ்பேட் எடுத்துக்கலாம். 50 கிராம் எடுத்துக்கலாம். பாதியாக நீங்கள் குறைச்சிக்கிறலாம். இல்லை போன் மீல் எடுக்கணுன்னா 100 கிராம் எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நான் 100 கிராம் எடுத்துக்கிறேன். போன் மீலில் என்ன இருக்குன்னா இது பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. வேர் வளர்ச்சிக்கு பொட்டாசியம் இருக்குது, பூ வளர்ச்சிக்கு ரெண்டுமே கலந்துருக்கு. ஒரு பேலன்ஸ்டு என்பிகே போன் மீல். ஸோ அது ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம ஹார்ன் மீல் எடுத்துக்கிறோம். அதுவும் ஒரு பாஸ்பரஸ் ரிச் ஃபெர்டிலைசர் தான் ஹார்ன் மீல். அது ஒரு 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ரோஸ் ஃபுட் வெளியில் வாங்குறத விட இது உங்கள் செடிகளுக்கு
ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் செடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 12 இன்ச் பாட் 14 இன்ச் பாட்டெல்லாம் ஒரு 4 ஸ்பூன் கொடுக்கலாம். 15 டேஸ்க்கு ஒன்ஸு உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து ஷெட்யூல் ஃபாலோ பண்ணாங்கன்னா வேறு எந்த ஷெட்யூல் போக வேண்டியதில்லை. இது ஜஸ்ட் ஃபார் சாயில் மீடியாவுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாயில் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்து நான் மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர்ஸ் நான் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இதுவும் பாஸ்பரஸ் ரிச் ஃபெர்டிலைசர் உங்களுக்கு. அது ஒரு 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிரவுண்ட்நட் கேக் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கடலை புண்ணாக்க மிக்சியில் நல்லா பவுடரை அரைச்சி நீங்கள் அந்த இடத்துல 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம் மஸ்டர்ட் கேக் பதிலாக. ஸோ இது வந்து ஒரு பாஸ்பரஸ் ரிச் ஃபெர்டிலைசர் தான்ப்பா. இது ஒரு 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே போட்டாச்சு. அடுத்து நம்ம வேப்பம் புண்ணாக்க நீம் கேக்கை அது ஒரு 50 கிராம் நம்ம எடுத்துக்கிறணும். இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து வேரில் வந்து பூச்சி ஃபங்கஸ்ஸு எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது இதில் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது இந்த வேப்பம் புண்ணாக்கில். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் நீங்கள் எடுத்துக்கிறலாம். எடுத்து நீங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையான பொருளை தான் நம்ம மிக்ஸ் பண்ணணுமே தவிர இந்த இடத்துல முட்டை ஓடு பனானா ஃபீலு அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அது பண்ணணும் உங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்கள் டீகம்போஸ் பண்ணணும். நல்லா காய வச்சு டீகம்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சீவீடு. உங்களுக்கு சீவீடு வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் தான். உங்களுக்கு வந்து செடிக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு சீவீடு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறோம் சீவீடை. எந்த கம்பெனி வேணாலும் இருக்கட்டும், சீவீடை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு 20 கிராமு. அப்புறம் எப்சம் சால்ட் வந்து ஒரு 15 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எப்சம் சால்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மேக்னீஷியம் சல்ஃபேட்டாக செடிக்கு ஸ்ட்ரெஸ் வராமல் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் எப்சம் சால்ட்டை. ஸோ நம்ம இந்த மிக்சடு ஃபெர்டிலைசரில் ஒரு 15 கிராம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரேயும் கொடுப்போம் வீக்லி ஒன்ஸு. பட் ஆனால் ரூட்டுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வெறும் 15 கிராம் மட்டும் போதும். அளவுக்கு கூடலாம் வேண்டாம். இதை ஒரு 15 கிராம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்கிசைட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஆர்கானிக்காக வேணும் அப்படின்னா ட்ரைகோடர்மா விரிடி யூஸ் பண்ணலாம். இது மைக்ரோ நியூட்ரியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு 10 கிராமு. இது மஸ்ட்டுப்பா. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனி மைக்ரோ நியூட்ரியன்ட் எடுத்துக்கோங்க. நான் ஏரிஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா சத்து இருக்குது. இது போரானு, ஜிங்க்கு, காப்பரு, அயனு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. இது 10 கிராமே போதும் 1 கிலோ உங்களுக்கு அந்த வெர்மி கம்போஸ்ட்டுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 10 கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரேயும் கொடுக்க போகிறோம். இது வந்து வேருக்கு உங்களுக்கு. இப்போது நம்ம வந்து ஃபங்கிசைட் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆர்கானிக்காக வேணும்னா ஃபங்கிசைட் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு வந்து இன்ஆர்கானிக் ஓகே அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு. இது வந்து பவஸ்டின் நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் சாஃப் யூஸ் பண்ணலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு 10 கிராம். இது வேர் தாக்குதல் பூச்சி அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். நான் மைக்கோரைசா ட்ரைகோடர்மா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த ஃபங்கிசைட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த மிக்ஸ்லேயே நீங்கள் கலக்கக்கூடாது. இல்லைப்பா நான் மைக்கோரைசா ட்ரைகோடர்மாலாம் நான் போடலை, ஜஸ்ட் எனக்கு இது போதும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், ஃபங்கிசைடு வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 10 கிராம் நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேர்பூச்சி அதாவது அந்த ஃபங்கஸ்ஸு எதுவுமே உங்களுக்கு வராது. உங்களுக்கு 10 கிராம் போதும். பாருங்கள், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கும். ஸோ இப்படி எல்லாம் கலந்து நல்லா கலந்துருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு 15 நாளைக்கு நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க. உங்களுக்கு அந்த இதெல்லாம் சாயில் மீடியாவுக்குப்பா. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த சாயில் மீடியாவுக்கு உண்டான ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் 15 நாளைக்கு ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். ஒரு 3 டீஸ்பூனோ இல்லை 4 உங்கள் செடிக்கு ஏற்ற மாதிரி. செடி சின்னதாக இருந்தால் 2 கூட போதும். உங்கள் செடி பெருசாக இருந்தால் நீங்கள் 3 போதும். அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஏர்டைட் டப்பாவில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஆர்கானிக் மிக்ஸ்டு ஃபுட்டு, ரோஸ் ஃபுட்டு. இது ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு.
உங்களுக்கு இன்னொரு ஃபுட்டு வந்து அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன் நான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் நம்ம செய்யக்கூடிய ஃபுட்டு. இப்படி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூனு, சின்ன செடினா 2 ஸ்பூனு போதும் உங்களுக்கு. 15 நாளைக்கு ஒன்ஸு செடிக்கு கொடுங்க. இது வந்து அது கொடுக்கல அப்படின்னா டிஏபி, அதுவும் ரோஸ் ஃபுட் அவ்வளவும் சேர்ந்தது தான் இந்த டிஏபி. இது வந்து இன்செக்டிசைடு பாருங்கள், 4 இன்செக்டிசைடு நான் வச்சுருக்கேன். நீங்கள் 4 வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் 2 உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு. நான் இது 4மே ஆர்கானிக்கில் வச்சுருக்கேன். எக்ஸோடஸ், நிம்பிசைடு, சூப்பர் சொனாட்டா, நானோஃபைட் 4 இன்செக்டிசைடு வச்சுருக்கேன். ஆல்டர்னேட்டிவாக அடிப்பேன். ஒரு சண்டே எக்ஸோடஸ் அந்த மாதிரி மாற்றி. இது ஹியூமிக் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஹியூமிக் வேணாலும் வாங்கிக்கோங்கப்பா. ஹியூமிக்னா என்னன்னு ஒரு வீடியோ இருக்குது. இது ஒரு தாக்கத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பயோவிட்டா எக்ஸ் வச்சுருக்கேன். இது நான் மைக்ரோ 7 ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணக்கூடியது. இது வந்து பயோவிட்டா எக்ஸ் வச்சுருக்கேன் நான். நீங்கள் பயோவிட்டா எக்ஸ் வேணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஹியூமிக்கும் தாக்கத்தும் இருந்தால் போதும். அது ரெண்டுமே மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். மைக்ரோ 7 கண்டிப்பாக வேணும். நீங்கள் வீக்லி ஒன்ஸு ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். இது எப்சம் சால்ட்டு. இதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும். ஜஸ்ட்டு நான் ரோசஸ்க்கு என்னென்ன வேணுங்கிறத ஜஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். இது மைக்கோரைசா. நீங்கள் ஃபங்கிசைடு யூஸ் பண்ணலை அப்படின்னா மைக்கோரைசாவும் ட்ரைகோடர்மா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது தனி ஆர்கானிக் உங்களுக்கு ஃபங்கிசைடு. உங்களுக்கு இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை ஜஸ்ட்டு காட்டிடுறேன். ஃபங்கிசைட்ஸில் நிறைய பேர் தெரியலைங்கிறீங்க. இண்டோஃபில் M45 இருக்குது, சாஃப் இருக்குது, பவஸ்டின் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டா போதும். 3 வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஃபார் ரோஸ் பிளான்ட்ஸு சார்ட் இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீக் 1 வந்து ரோஸ் ஃபுட் இந்த ஆர்கானிக் கொடுத்தீங்கன்னா 2வது நாள் டியூஸ்டே எதுவும் கொடுக்காதீங்க. 3வது நாள் ஹியூமிக் கொடுங்க. 4வது நாள் எதுவும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு மைக்ரோ 7 யூஸ் பண்ணுங்கள். சாட்டர்டே அன்னைக்கு எப்சம் சால்ட்டா, சண்டே அன்னைக்கு இன்செக்டிசைடு ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு. அதே மாதிரி தான். சரி, நெக்ஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு எதுவும் கிடையாது, டியூஸ்டேயும் கிடையாது, அப்போ தாக்கத்து வருது உங்களுக்கு அதே மாதிரி தேர்ஸ்டே எதுவும் கிடையாது, மைக்ரோ 7. அப்போ பார்த்துக்கோங்க அந்த சார்ட்டில் ஒவ்வொரு ஃப்ரைடே மைக்ரோ 7 வர மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சாட்டர்டே எப்சம் சால்ட் வர மாதிரி. இதெல்லாமே ஸ்ப்ரேப்பா. மைக்ரோ 7ம் எப்சம் சால்ட்டும் இன்செக்டிசைடு இதெல்லாமே ஸ்ப்ரே உங்களுக்கு. சண்டே அன்னைக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் ஃபுட் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். மாதத்துக்கு கடைசியில் தான் 5th வீக்கில் தான் ஃபங்கிசைடு, மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஃபங்கிசைடு ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். வேணும்னா பண்ணுங்கள். செடியில் ரொம்ப இஷ்யூஸ் இருந்தால், இல்லைன்னா அதுவும் கிடையாது, உங்களுக்கு பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரோஸ் ஃபுட் யூஸ் பண்ணலை அப்படின்னா ரோஸ் ஃபுட்டுக்கு பதிலாக டிஏபி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். டிஏபி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் 1 ஸ்பூனு, 4 ஸ்பூன் கிடையாதுப்பா, ஒரே 1 ஸ்பூன் மட்டும் டிஏபி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுங்க. அப்புறம் மிச்சம் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காட்டியிருக்கேன் இன்னொரு சார்ட்டில் ரோஸ் ஃபுட்டுக்கு பதிலாக டிஏபி உங்களுக்கு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வரும். ஆனால் மிச்சம் எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஹியூமிக்கு, தாக்கத்து, உங்களுக்கு பயோவிட்டா எக்ஸு, திருப்பி ஹியூமிக் வருது. ஸோ இந்த இடத்துல பயோவிட்டா எக்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஹியூமிக்கும் தாக்கத்தும், திருப்பி ஹியூமிக்கும் தாக்கத்தும் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வாங்க. ஸோ இதுதான்ப்பா சார்ட்டு, இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் வேறு எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்படியே நீங்கள் கொண்டு போகலாம். செடிகளை நல்லா வளரும். காலையிலையும் சாயங்காலமும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். தண்ணியை வந்து நல்லா தெளிச்சிருங்க செடிக்கு. ஸோ இந்த சம்மரில் கொஞ்சம் இந்த டிஏபியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு டிஏபி கொடுக்குறா இருந்தால் 1 ஸ்பூனுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மழை காலம், குளிர் காலத்தில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கூட கொடுக்கலாம். பட் வெயில் காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் குறைச்சிக்கிறணும். ஸோ டிஏபியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸில் எந்த இஷ்யூஸும் கிடையாது, நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் சார்ட் கேட்டீங்க, சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு ஹியூமிக்னா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்க, காட்டிட்டேன் எப்படி இருக்குன்னு. மைக்ரோ 7 என்னன்னு தெரியலன்னு காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் வராதுன்னு நினைக்கிறேன்ப்பா. கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துட்டேன். நீங்கள் மழை காலத்தில் இப்போ ஆல்ரெடி வச்சுருக்க செடிக்கும் இதை மாதிரி கண்டினியூ பண்ணலாம். புதுசாக வாங்குகிற செடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஒரு பேப்பர்லேயும் கொடுத்துட்டேன். என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் காட்டிட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் அந்த லிஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். நாளைக்கு
நம்ம வந்து அடுத்து வந்து இதை என்பிகே எப்படி கொடுக்கணும் இந்த சாயில் மீடியாவில் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம்ப்பா. அதுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், அதோட ஹியூமிக் எப்படி கொடுக்கணும் ஜஸ்ட்டு நாளைக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொக்கோபீட்டுக்கு நம்ம போகலாம். நிறைய பேர் கடலை புண்ணாக்கு உரத்தை பற்றி கேட்குறீங்க. அதையும் வந்து நான் டீட்டெயில்டாக எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கணுங்கிறத நான் காட்டிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.